अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அறிவுத்து தீவிழித்து அதற்கு பிறகு வேரிமயிர் பொங்கா. வேரிமயிர் என்னால் அதனுடைய அந்த உளைமயிர்கள், சிங்கத்துக்கு பிடரி உண்டோ இல்லையோ, அந்த பிடரி அது ஆண் இங்கே கண்ணனை சொல்லுகிறபடியினால ஆண் சிங்கத்தை சொல்லுகிறாள்னு தெரியுது. ஏன்னா சிங்கத்துக்குத்தான், ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி உண்டு. இது கூட சொல்கிறது உண்டு. என்னன்னா, பகவத் சிருஷ்டியில் உண்டான ஒரு பெரிய விசித்திரம் என்ன அப்படின்னா, இந்த அழகு என்னும் ஒரு விஷயம் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த அழகு என்கிற விஷயத்தை மனித பிறவிகளிலே பெண்களுக்கு வைத்தான். புருஷாளுக்கு அவ்வளவு அழகுன்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. ஸ்திரீகளுக்கு அழகுன்றது அவளுக்கு தலைமயிராகட்டும், இன்னும் உண்டான அவயவங்களாகட்டும், இதெல்லாம் அழகுன்னு அவளுக்கு சொல்லுவாள். ஆனால் மனிதனை தவிர மற்ற ஜாதிகள், அதாவது மிருகங்கள் முதலானவற்றுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த அழகு என்கிறத புருஷனிடத்தில் வச்சான், புருஷ ஜந்துக்கள் இடத்துல வச்சானே தவிர ஸ்திரீ ஜந்துக்கள் இடத்துல வைக்கல. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண்மயிலுக்கு தோகை உண்டு, பெண்மயிலுக்கு தோகை கிடையாது. ஆண் மானுக்கு கலை, அந்த கொம்புகள் உண்டு, பெண்மானுக்கு கிடையாது. ஆண் சேவலுக்கு கொண்டை உண்டு, பெட்டை கோழிக்கு கொண்டை கிடையாது. எல்லாமே ஆணு வர்க்கத்துக்கு தான். அது மாதிரி ஆண் எருதுக்கு முதுகுல அந்த திமில்னு சொல்லுவாள், முசுப்பு, அது ஆண் எருதுக்கு உண்டு, பசுவுக்கு கிடையாது. அதுபோல் ஆண் சிங்கத்துக்கு பிடரி உண்டு, பெண் சிங்கத்துக்கு, ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. யானைனாலே ஒரு தந்தத்தோடு வந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்குது. அது தந்தம் இல்லாமல் வந்ததுன்னா அது அவ்வளோ நன்னா இல்லை. அதனால் எல்லாமே ஆணுக்கு வைத்தான் இதர ஜந்துக்கள் இடத்துல. மனுஷ ஜந்துக்கள் வரப்பொழுது அதை பெண்ணுக்கு வைத்தான் என்று வேறுபடுத்தி இப்படி சில பேர் சொல்லுகிறார்கள். அதில் இந்த ஆண் சிங்கத்துக்கு பிடரி உண்டு. அந்த பிடரி மயிர் அது நன்னா, நான் 2 மாதம் 4 மாதம் படுத்துட்டு தூங்கிட்டபடினால அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படியே ஒடுங்கி போயிருக்குதான். எழுந்த உடனே என்ன பண்ணோம், வேரி மயிர் பொங்கா. எழுந்த உடனே அப்படி தலையை ஒரு சிலுப்புமா. அப்போ அந்த தலைமயிரெல்லாம் உளமயிரெல்லாம் அந்த சிங்கத்துக்கு அப்படி வந்து சேருமா. எவ்வளோ சொல்கிறா பாரு ஆண்டாள், வேரிமயிர் பொங்க. அதுக்கப்புறம் எப்பாடும் பேர்ந்து, தன்னுடைய கை கால்களெல்லாம் சுவாதீனத்தில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 அடி இப்படி நடக்கும், 4 அடி அப்படி நடக்கும். அந்த சும்மா வாக்கிங் எக்ஸசைஸ், அது சிங்கம் அப்படி குறுக்க நடுக்கும், அப்படி போய் வருதான். அதுக்கப்புறம் உதறின்னா என்ன பண்ணணும், கை காலெல்லாம் உதறணும். சோம்பேறித்தனம் இத்தனை நாளாக மடங்கி போயிருந்து சொல்லி நாமளே பண்ணுவோம் சில சமயம். அதுக்கப்புறம் எப்பாடும் பேர்ந்துதறி மூரினிமிருந்து என்னால் நன்றாக சோம்பல் முறித்துன்னு அர்த்தம். மூரினா சோம்பல், நன்னா கை காலை இழுத்து சில பேர் கொட்டாவி விடுவா, அதுதான் மூறி நிமிர்க்கிறதுன்னு பேர். அதுக்கு மேலே முழங்கி, அப்புறம் ஒரு பெரிய கர்ஜனையை பண்ணும் சிங்கம். அந்த கர்ஜனையை காட்ட உடனேயே அங்கங்கே இருக்கிற மிருகங்களெல்லாம் அடே சிங்கம் எழுந்துடுத்து அப்படின்னு புரிஞ்சுடுவாளாம். உடனே அதுகள் ஓடி போயிடுமா, எங்கே நம்ம வேட்டையாட வந்துவிட போகிறதோன்னு சொல்லிவிட்டு. அப்படி புறப்பட்டு அது என்ன பண்ணும், அந்த குகையிலேருந்து அப்படி புறப்பட்டு வெளியில் வருமா. ஆக முதல்ல அது உள்ளேருந்து அந்த புறப்பட்டு வருகிற அழகு இருக்குது பாருங்கள் சிங்கம், அது எப்படி இருக்குமோ அப்படி போதருமா போலே பூவை பூவண்ணா நீயும் போந்தருளி என்று சிங்கம் நடக்கிறா போல நீ நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாளாம். மறுபடியும் அதனுடைய வாக்கியங்களெல்லாம் சொல்லி பார்க்கணும். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக்கு இடந்து உறங்குகின்ற சீரிய சிங்கம், அது காலமுணர்த்த அறிவுத்து, அது முதலிலே கண்ணை விழித்து தீ விழித்து, வேரிமயிர் பொங்க, எப்பாடும் பேர்ந்து உதறி, மூரினிமிர்ந்து முழங்கி, புறப்பட்டு போதருமா போலே என்ன கண்ணன் இவ்வளவு தூரம் அப்படி சிங்கம் நடக்கிறா போல வரணும். என்னால் இவன் ஆறு யசோதை இளம் சிங்கம் என்ன இவனையே சிங்கமாக சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதனால் இவன் சிங்கம் போலேயே வரணும் என்ன அந்த நடையழகை முதல்ல பிரார்த்திக்கிறான். அதுதான் இவளுக்கு வேண்டியது. என்னன்னா, அந்த கண்ணபிரானுடைய கிடையழகு சேவித்தாகிவிட்டது, இனிமேல் அவன் எழுந்து வர வேண்டிய நடை அழகு, அந்த நடையழகை இங்கே சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். போதருமா போலே என்று சொன்ன உடனே கண்ணனுக்கே கொஞ்சம் என்ன, நான் சிங்கம் போல அவ்வளோ பயங்கரமாவா இருக்கேன், என்னை போய் சிங்கத்தினிடத்தில் ஒப்பிட்டீர்களே என்று கேட்கிறான். உடனே அவள் சொல்கிறாப்பா, சிங்கம் என்கிறது என்ன தெரியுமோ,
உதாரணம்னு சொன்னால் உதாரணத்தை முழுக்க எடுத்துக்கக்கூடாது. உபமான உபமேயங்கள் அது அது அலங்கார சாஸ்திரத்தில் முழுக்க எடுத்துக்கணும்னு சொல்கிறா ஒரு பக்கம், அது இருக்கட்டும். ஆனால் சாதாரணமாக பார்த்தால் ஒவ்வொரு விஷயத்திலையும் உபமானத்தில் ஒரு விஷயத்தை உபமேயத்தில் வைத்து பார்க்கணும், அவ்வளவுதான். அதாவது இது உதாரணம் சொல்லணுமான்னா, இப்போ ஒரு அழகிய பெண் என்று சொல்லுகிற பொழுது சந்திரனை போன்ற முகம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல சந்திரனுக்கு உண்டான ஒரு தன்மை, குறிப்பிட்ட தன்மை ஆஹ்லாதகரத்துவம்னு சொல்லுவாள். மனதை கவருகின்ற ஒரு தோற்றம், அவ்வளோதான் அர்த்தம் சொல்லணும். சந்திரனை போன்ற முகம்னு சொன்னால் எப்படி சந்திரனை ஒரு தடவை வட்டமான நிலவு, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி ஆகாசத்தில் பார்த்தான்னு வச்சுங்க, உடனே அட எவ்வளோ அழகாக இருக்குது, அதை பற்றியா சந்திரனை பார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கூட இருக்கிறவாளையும் கூட்டு காட்டுவாள். இவாளே இன்னொரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாள். அவ்வளவுதான் அதுக்கு அந்த அழகு, அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர ஒரு பெண்ணினுடைய முகம் சந்திரனை போல் இருக்குதுன்னா சுவாமி அது குறைஞ்சுட்டே வருமா, அமாவாசை அன்னைக்கு முண்டமாக போகுமா இப்படின்னு ஒருத்தன் கேட்டுன்ட்டு தானே, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது இல்லையா. பெண்ணினுடைய முகம் சந்திரனை போன்றதுன்னா சந்திரன் ஒரு அழகுடையது, அதுபோல் இவ்வளோ அழகுடையவன்ற அர்த்தத்தில் நாம் கொள்ளணுமே தவிர வேறு என்ன அதுக்கு கண்ணுக்காது மூக்கே இல்லை, வெறும் பச்சையாக சப்பையாக இருக்குது அவ்வளோதான் இருக்கும்னு இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு போனால் இதுக்கு உதாரணம் இந்த மாதிரி ஓமானமே சொல்ல முடியாது. ஆனால் உபமாயத்திர சாதுர்ஷ்யலக்ஷ்மி உல்லசித்தி துவயோஹோ என்று சந்திராலோகத்தில் சொல்கிற பொழுது சாதுர்ஷ்யலக்ஷ்மின்னு சொன்னார், ரெண்டும் சமமாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் கூட என்னன்னா ஒவ்வொன்றில் இப்போ எம்பெருமானு சொல்கிற பொழுது நான் பொன்மேனி அப்படின்னு சொல்கிறான், தங்கம் போன்ற திருமேனி உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் ஐயோ தங்கம் போல் இருந்தால் அசிங்கம் நன்னா இருக்காது சுவாமி, இல்லை அந்த நேரத்தில் யாராவது இருந்தால் வெள்ளைக்காரன் தான் அப்படி இருப்பான், இல்லை அவனுடைய உடம்பு தான் கொஞ்சம் மஞ்சளா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. தங்கம் என்கிறதுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது, அதுபோல் இவனும் விரும்பத்தக்கவனாக இருக்கிறான் என்கிற அபிப்பிராயத்தில் சொல்லணுமே தவிர வேறுண்டு. அதுபோல் இங்கேயும் கூட சிங்கம் போலே என்று சொன்னால் சிங்கத்தினுடைய அந்த காம்பீரியத்திற்கு அந்த மிடுக்குக்கு உதாரணமாக அத்தை கொள்ளணுமே தவிர முழுக்க முழுக்க சிங்கம் போலேன்னு கொள்ளக்கூடாது. அதைத்தான் உடனே காட்டுகிறாள். என்ன காட்டுகிறாள்? நீ பூவை பூவண்ணா, பூவைப்பூ போலே மென்மையானவன் அர்த்தம். சிங்கம் என்கிறது ரொம்ப கடுமையானது. ஆனால் பூவைப்பூ என்று சொன்னால் என்ன தெரியுமா, ரொம்ப தொட்டாலே கன்னி போயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு பூ அது கொஞ்சம் கருநீலமாக இருக்கும், கருணை இதழ் அப்படின்னு சொல்லுவாள். பூவைப்பூ எல்லாம் கிட்ட பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற காவி மலர் என்றும் காண்டோறும் பாவியேன் மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கம் அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று நம்மாழ்வார் அவர் இதில் சொல்கிறார், பெரிய திருவந்தாதியில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பூவையும் 4 புஷ்பத்தை எடுத்தார், எல்லாம் ஒரே புஷ்பந்தான், அதாவது ஒரே ஜாத்தியை சேர்ந்த புஷ்பம். இப்போ மல்லிகைன்னு சொன்னால் மல்லிகையில் எத்தனை ஜாதி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மல்லிகையில் மட்டும் ஏதோ 32 ஜாத்தியோ என்னமோ இருக்குது சொல்கிறா, 32 வெரைட்டி. ஜாத்தின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது இப்போது, அதனால் என்ன சொல்லணும், 32 வெரைட்டி சொல்லணும். மேல்கோட்டையில் வச்சுருந்தார் எங்கள் தமையனார், அகாடமி ஆஃப் சான்ஸ்கிரிட் ரிசர்ச் நடத்திச்சு. அப்போ 32 வகையான மல்லிப்பூவும் செடி வச்சுருந்தாருங்க. ஒன்றுக்கு நித்திய மல்லின்னு பேர், ஒன்றுக்கு கனக மல்லின்னு பேர், ஒன்றுக்கு குண்டு மல்லின்னு பேர், ஒன்றுக்கு ஜாதி மல்லின்னு பேர், எத்தனையோ இருந்தது. அது மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஒரு 4, இன்னும் தெரியாத எத்தனையோ இருக்குது. ஆனால் எல்லாம் மல்லி தான். அந்த மாதிரி இங்கே பூவையும் காயாவும் நீளமும் காவி மலரும் காண்டோறும், காவி மலர்னு சொல்கிறார். இந்த பூவை காயா நீளம் காவி, காவின்னு ஒரு பூவுக்கு பேர். தெருவெல்லாம் காவி கமழ் திருக்காட்கரை, திருக்காட்கரைங்கிற விதேசத்தில் இந்த காவி மலர்ன்றது நிறைய பூத்து கிடக்கிறதுன்றார். காவி மலர்னால் கருப்பாக அதுக்கு இதுவாக இருக்காது, காவி நிறத்தில் இருக்காது அந்த மலர், பேர் தான் காவின்னு பேர் அதுக்கு. ஆனால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் நல்ல கருநீலமாக இருக்கும், கருணை இதழ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாளே, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியான பூக்கள். அந்த பூக்களுடைய மென்மையையும் அந்த பூக்களுடைய நிறத்தையும் உடையவன் பகவான் என்கிறபடியினாலே பூவைப்பூ அண்ணா பூவைப்பூ வண்ணா
பூவை பூ போன்ற நிறத்தை உடையவனே, பூவை பூ போன்ற தன்மையை உடையவனே என்று சொன்னபடியினாலே சிங்கம் என்கிறது அவனுடைய காம்பீரியத்திற்கு உதாரணம் அத்தனை போக்கி, நிச்சயமாக சிங்கம் என்கிறது அவனுடைய மென்மைக்கு உதாரணம் அல்ல. மென்மைக்கு உதாரணமாக பூவைத்தான் சொல்லணும் என்று சொன்னாலாம். சரி, என்ன வேணும்? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன்னுடைய கோயில் அண்ணா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற பள்ளியறை, அதுலேருந்து இங்கனே போந்தருளி, இப்படி நீ வரணும் அப்படின்னு சொன்னாலாம். உன் கோயில்னு சொல்கிறாளே, கீழே நந்தகோபனை பார்க்கிற பொழுது நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாங்கள் நந்தகோபன் கோயில்னு சொல்லிவிட்டா. இங்கே உன் கோயில்னு சொல்கிறேன். யாருடைய கோயில் சுவாமி இது? யாரை பார்த்தாலும் உம்மத்தான்னு சொல்லிவிடுவாளாம். சுவாமி வேடிக்கையாக உதாரணமெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ அவர் என்ன சொல்ல, அந்த உன் கோயில்னு சொல்கிறாளே அப்படின்னு கேட்டால், அதாவது உண்மையிலே அது கண்ணபிரானுடைய கோயில், ஆனால் கண்ணபிரானுடைய அபிப்பிராயத்தாலே அது நந்தகோபன் கோயில். என்ன பண்ணுறான்? தான் இந்த அவதாரத்தில் நந்தகோபனுக்கு கீழ்ப்பட்டவனாக தன்னை ஆக்கி வைத்திருக்கிறபடியினாலே எல்லாம் அவனுடைய கோயிலாக இருக்கச் செய்தேயும் அதையும் கூட தன்னுடைய தகப்பனாருடையதாக அவன் ஆக்கி வைத்திருக்கிறபடியினாலே என்ன சொல்கிறாளாம்? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, என்ன செய்யணும்? நீ கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, சிங்காசனம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட சிங்காசனம்? சிங்காசனம் சீரிய சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம். அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காண்டான்னா கண்ணனே பொய் சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாதுன்ற சிம்மாசனத்துடைய பெருமைன்றார். இந்த கதை ஒன்று கேள்வி, விக்ரமார்க்க சரித்திரம்னு ஒரு கதை உண்டு, கேள்விப்பட்டிருப்பீர்கள்னு நினைக்கிறேன். அதாவது பிற்காலத்தில் ஒரு பெரிய மணல் மேடு இருந்து தான் பசங்களெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற பொழுது அந்த மணல் மேட்டில் போய் உட்காண்டாக்கா அவளுக்கு வாயில் வரதெல்லாம் ஒரே சத்தியமாகவே இருந்து தான். எல்லாம் உண்மையே பேச ஆரம்பிச்சுட்டா. மணல் மேட்டை விட்டு இறங்கி விட்டா அவளுக்கு ஒன்றும் தெரியல. இது மாதிரி ஒரு கதை உண்டு. உடனே அந்த ஊர் ராஜாவின் இடத்துல தகவல் போச்சு. என்ன சமாச்சாரம் தெரியல, என்னமோ மணல் மேட்டில் யார் ஏறினாலும் அவள் வாயில் உண்மை வந்துடுறதுன்னு. சரி, அப்போ அந்த மணல் மேட்டை இடி பார்க்கலான்னு இடித்தா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்து தான். அந்த சிம்மாசனத்தினுடைய வைபவம் அது விக்ரமாதித்யன்னு ஒரு ராஜா, அவனுடைய சிம்மாசனமாக அது. அதில் ஏறி உட்காண்டுட்டா யாருமே தர்மத்தை தவிர வேறு எதையுமே நினைக்க முடியாது அப்படின்னு அந்த சிம்மாசனத்துக்கு பேர் ஏற்பட்டது. அதை பற்றி கதையெல்லாம் இருக்குது, நிறைய போகிறது. இப்போ கூட சொல்கிறேன் கேளுங்கள். இப்போ ஏதோ கேஸ் எல்லாம் நடக்கிறது, அந்த நீதிபதி ஸ்தானத்தில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவள் தப்பு பண்ண மாட்டா அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ சில இடம் இருக்குதுன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அடியோடு இல்லைன்னு சொல்ல முடியலை, ஆனால் அடியோடு நன்னா இருக்குதுன்னு தைரியமாகவும் சொல்ல முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோ, அவள் பொய்யே சொல்ல மாட்டான். உண்மையாக ஒரு விஷயம் நடந்தது, பொதுவாக சொல்கிறேன் நான். ஸ்ரீபெரும்புதூரில் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு கேஸ் நடந்தது. என்ன கேஸ்ன்னெல்லாம் வேண்டாம், ஒரு கேஸ் நடந்தது. 100 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயம் இது. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியெல்லாம் அப்படியே இருக்குது இன்னும். அதில் 2 கட்சியில் ஒரு கட்சிக்கு வக்கீலாக ஒருத்தர் இருந்தார். 2 கட்சியில் ஒரு கட்சிக்கு ஒரு வக்கீல் இருந்தார். அவர் தான் கேஸெல்லாம் நடத்தின்னு இருந்தார். அவர் நல்ல பெரிய வக்கீல். அவர் அந்த கேஸு நடத்திண்டே பாதியில் நடத்தின்னு இருக்குச்சு என்ன ஆகிடுத்து, அவருக்கு அதே கோர்ட்டில் நீதிபதியாக அப்பாயின்மெண்ட் கிடச்சி கொடுத்து. இந்த கேஸு அவர்கிட்டயே வந்துடுத்து. உடனே இந்த எதிர்கட்சிக்காரா என்ன பண்ணியிருக்கா, அவர் ஜட்ஜாக இருக்கக்கூடாது, ஏன்னா அவள் பிரதிவாதிகளுக்கு ஏற்கனவே அவர் வக்கீலாக வாழண்ட பணம் வாங்கியிருக்கார், அதனால் அவர் சொல்கிற தீர்ப்பில் நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றணும்னு முயற்சி பண்ணினான். ஆனால் இது நடந்தது எப்போன்னா பிரிட்டிஷ் காலத்தில். அவளுக்கு நீதினா ரொம்ப ஒரு வசதி அவள். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் லான்னாக்கா அது ஒரு மாதிரி ரொம்ப. அவன் என்ன சொல்லிட்டான்னா, ஒருத்தர் நீதிபதி ஸ்தானத்தில் உட்காண்ட பிற்பாடு அவரை பற்றி நீ சந்தேகப்படுறதே தப்புன்னு சொல்லிட்டு அது பண்ணக்கூடாது. இப்போவும் உண்டு அந்த சட்டம், தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா தீர்ப்பு தப்புன்னு சொல்லலாம், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிடையாது. நீதிபதி தப்பு பண்ணினார் சொல்லக்கூடாது, அது கண்டெம்ட் கோர்ட். இப்போவும் அது வச்சுட்ருக்கா. ஏன்னா நீதிபதினா அவளுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம். சரி, என்ன ஆகிடுது, கேஸ் அவர்கிட்டயே வந்தது. பிரதிவாதிகளுக்கு வக்கீல் அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். இப்போது
கேஸ் அவரண்டியே நடக்கிறது. வாதிகள் இந்த கேஸ் நமக்கு எங்கே ஜெயிக்க போகிறதுன்னு முகத்தை தொங்க போட்டுருக்கா. ஏந்து உட்காண்ட ஜட்ஜ் என்ன சொன்னார் தெரியுமா? நேற்று வரைக்கும் அவளுக்கு நான் வக்கீல், ஆனால் இன்னைக்கு நான் நீதிபதி என்று வந்த பிற்பாடு இதில் இனிமேல் நான் விஷயங்களை ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் அவர்களுக்கு வக்கீலாக இருந்தபடியினால அந்த கேஸ் எவ்வளோ வீக்கான கேஸுன்னு எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கச்சே வாதிகளுக்கு அதாவது அவர் யாருக்கு வக்கீலாக இருந்தாலோ அவளுக்கு எதிரானவாளுக்கு முழு உரிமையும் கொடுத்துட்டார் தீர்ப்பு. அதான் ஸ்தானத்தினுடைய விஷயம். பணம் வாங்கினது விஷயம் இல்லை. ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துட்டா நீதி எதுவோ அதை நிலைநாட்டணும். அதுதான் இந்த அதனால் இவாளை என்ன சொல்கிறாளா, நீ இங்கே வந்து உட்காரணும். எங்கே உட்காரணும்? கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். யாம் வந்த காரியம்ன்ற நியாயமாக எங்கள் காரியம் எம் காரியம் ஆராய்ந்தருள்னு சொல்லலாமே. யாம் வந்த காரியம்னு சொல்கிறான். ஏன்னா வரக்கூடாதவர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால், எம்பெருமான் தான் நம்மை அனுகிரகிக்க நாம் இருக்கிற இடத்திற்கு எம்பெருமான் வரணுமே தவிர அவன் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு நாம் போவது என்கிறது நம்முடைய சொரூபத்திற்கு தகாத செயல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறான். குழந்தை எங்கே இருக்குன்னு பார்த்து குழந்தையை தேடிட்டு போய் தாயார் தான் அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கணுமே தவிர, ரொம்ப சிறு பருவத்தில் இருக்கிற பொழுது குழந்தை தாயாரை தேடிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? எங்கேயானா தடிக்க விழுந்து அடிபடும். அது சரியாக ஏன்னா சின்ன குழந்தை 2 வயசு குழந்தைன்னு வச்சுப்போம், ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுப்போம். என்ன பண்ணணும்? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், தாயார் தான் அதுக்கு வேண்டிய சிசுரூஷையை பண்ணுவாள். அதுபோல் நாம் இருக்கிற இடத்துல இருக்கணும், அவன் வந்து நமக்கு காரியம் பண்ணணும் என்று அவன் நினைத்திருக்கிறான். பகவான் அப்படித்தான் நினைத்திருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாமல் கீழே சொல்லிவிட்டா. என்ன சொன்னான்? தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் போய் அவனை சேவித்தால் உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவன்? ஆ ஆ என்று ஆராய்ந்தருள்வன். ஐயோ ஐயோ ஆராய்ச்சி பண்ணுவன். நான் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வந்து ரட்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டி இருக்க, நீங்கள் நான் இருக்கிற இடம் தேடி வரும் வரை நான் வாழா விருந்து விட்டேனே, ஐயோ இது என் குத்தமல்லவா என்று எம்பெருமான் பெரிய ஆராய்ச்சியை பண்ணுவன் என்ன கீழே சொன்னாலாம். அதை மறுபடியும் இப்போ ஞாபகப்படுத்துகிறா. அங்கே நாங்கள் சொன்னோம் சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்தருள்னு சொன்னோம். இப்போ யாம் வந்த காரியம், நாங்கள் வந்துட்டோம். இப்போது ஆராய்ந்தருள். நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்? நீ இருக்கிற இடத்திற்கு நாங்கள் வந்து விட்டோம், வரலாமான்னு கேட்டால் நியாயமாக வரக்கூடாது. ஆனாலும் என்ன பண்ணுறது? அதாவது பேரு தப்பாதன்னு துணிந்திருக்கை என்ன ஒன்று சொல்லுவாள். நிச்சயமாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவன் அப்படின்னு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? பேற்றுக்கு துவரிக்கை. ஐயோ இன்னும் கிடைக்கலையேன்ற ஒரு துடிப்பின் காரணமாக ஒரு காரியத்தை பண்ணுறோம். அப்போ அது குத்தமாக ஆகாது. உடனே எம்பெருமான் என்ன பண்ணணும்? பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணணும். ஆகினாலே நீ என்ன பண்ணணும்? இப்படி 4 அடி நடந்து வந்து நீ இருக்கிற இடம் தேடி நாங்கள் வந்து விட்டோம். உண்மையாக பார்த்தால் அவன் வந்த தூரம் அதிகமா இவர்கள் வந்த தூரம் அதிகமா என்று பார்த்தால், அவன் வந்த தூரம் எங்கிருந்து? பரமபதத்திலிருந்து மதுரா நகரத்திற்கு வந்தான். மதுரா நகரத்திலிருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்தான். திருவாய்ப்பாடி இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அவன். இவன் என்ன பண்ணினான்? தங்களுடைய கிரகத்திலிருந்து அவனுடைய கிரகத்துக்கு போயிட்டான். 4 அடி. அவன் 400 அடி நடந்தான், இவன் 40 அடி தான் நடந்தான், 4 அடி தான் நடந்தான். ஆனாலும் எம்பெருமான் என்ன நினைக்கிறானா? ஐயோ நீங்கள் 4 அடி நடக்கும்படியாக ஆகிவிட்டதே, இத்தனை தூரம் நடந்த நான் அதையும் நானே இன்னும் செய்திருக்க வேணும் என்று அவன் தன் திருவுள்ளத்தாலே அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணணுமா. அதைத்தான் இந்த பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று அந்த எங்கள் காரியம்னு சொல்லாமல் வந்த காரியம்னு சொன்னபடினாலே வந்ததே ஒரு காரியம், அதுவே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். எம்பெருமான் நாம் இருக்கிற இடத்திற்கு வந்து நம்மை அனுகிரகம் பண்ண வேணும் என்று அவன் தன் திருவுள்ளத்திலே நினைக்க வேண்டாமா? அதை நீ ஆராய்ச்சி பண்ணு என்று இந்த பாசுரத்திலே அவனை பிரார்த்திப்பதாக நான் பாசுரத்துடைய அர்த்தம் இருக்கிறது.